செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் வேலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள். சென்னை ஐஐடியில் நடைபெற்ற குறை உப்பு உணவு குறித்த பயிலரங்கில் ஐஐடி பேராசிரியர்கள் டாக்டர் ராஜன் ரவிச்சந்திரன், டாக்டர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்டம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்து திட்டங்களும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று மாலை வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கேவிக்குப்பம் பகுதியில் துவக்கப்பட்டது. இதனை மத்திய அரசின் நிதி ஆயோக் உதவி பிரிவு அலுவலர் பிரம்ஜித் மண்டு துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, ஊரக வளர்ச்சித்துறை, ஊரக வாழ்வாதார இயக்கம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை ஆகிய 6 துறைகளின் சார்பில் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்று மக்களுக்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்களை தெரிவித்தனர். குறிப்பாக வரும் 3 மாதங்களில் கேவிக்குப்பம் வட்டத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் போதிய அளவில் ஊட்டச்சத்து அளித்தல், மருத்துவ வசதி கிடைக்க நடவடிக்கை எடுத்தல், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களுக்கு 100% மருந்து மாத்திரைகள் வழங்குதல், மாணவர்களின் கல்வி தரத்தை அதிகரித்தல், அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை வசதி, வேளாண்மை துறையின் மூலம் அனைத்து விவசாயிகளுக்கும் மண்வள பாதுகாப்பு அட்டை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை நிறைவேற்றிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். கேவிக்குப்பம் வட்டத்தில் வரும் 3 மாதங்களுக்கு அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. முழுமையான பிரச்சாரத்தின் சம்பூர்ணதா அபியான் மூலம் ஆரோக்கியமான அதிகாரம் பெற்ற மற்றும் வளமான சமூகமாக மாற்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கேவிக்குப்பம் பகுதி மக்கள் கூறும்பொழுது, என் பேர் ரேகா சார். என்னென்னா மருத்துவத்தை பற்றியும், அப்புறம் கல்வி பற்றி, அப்புறம் விவசாயத்தை பற்றி, பொது ஊராட்சி பற்றி, இப்படி 5 விஷயம் பற்றி பேசினாங்க சார். அதில் மருத்துவத்தை பற்றி நாங்கள் எம்டிஎம் எங்களை பற்றி பேசினாங்க. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ், அப்புறம் பிபி பேஷண்ட், அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் பற்றி பேசினாங்க. முதல்ல 3 மாதத்துக்குள்ளேயே அட்டை போட சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. கீழ்முட்டுக்கூர் பஞ்சாயத் மஞ்சுளா அதை பற்றி சொன்னாங்க. அதில் டிஎம் டிஎம் எவ்வளோ இருக்குது, ஹெச்டிஎன் என்ன இருக்குது, மொத்த பஞ்சாயத்துலேயும் கவர் பண்ணுறதை பற்றி சொன்னாங்க. அதுமாதிரி ப்ரெக்னென்ட் உமனுக்கு சத்துக்களை, அயன் சத்து பற்றாக்குறை அதை நிவர்த்தி பண்ணுறதை பற்றி சொன்னாங்க. கல்வித்துறையை பற்றி சொன்னாங்க. சுகாதாரத்தை பற்றி பேசினாங்க. எங்களுக்கு எங்கள் பஞ்சாயத்தில் நாங்கள் சொல்லுவோம், அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்டம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். நாட்டின் பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளின் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக 112 மாவட்டங்களை உள்ளடக்கிய முன்னேற விரும்பும் மாவட்டங்கள் திட்டம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கிய குறிகாட்டிகளை மேம்படுத்துவதில் இத்திட்டம் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் வெற்றியை அடிப்படையாக கொண்டு முன்னேற விரும்பும் வட்டங்கள் திட்டம் 2023ஆம் ஆண்டில் பிரதமரால் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் இன்று திருச்சுழி வட்டாரம் கல்லூரணி அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட சம்பூர்ணதா அபியான் திட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்கள் கைகளில் இத்திட்டத்தின் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர். பின்னர் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் அரங்குகளை பார்வையிட்ட ஆட்சியர் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு இத்திட்டத்தின் கீழ் 100% இலக்கை அடைய உள்ள காரணிகளை பொதுமக்கள் ஆதரவோடு தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், திருச்சுழி வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு 6 காரணிகளில் உள்ள திட்டங்களின் பயன்கள் முழுவதுமாக சென்று சேர்ந்திருக்கிறதா அல்லது கிடைக்காமல் இருக்கிறதா என்பதை முழுவதுமாக கண்டறிந்து இப்பகுதியில் பெண்கள், குழந்தைகள், விவசாயிகள் ஆகியோருக்கான பயன்கள் மற்றும் உள்கட்டமைப்பு எல்லாம் முழுமையாக சென்றடைந்திருக்கிறதா என்பது குறித்து இந்த கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாகவும் பொதுமக்களும் அரசின் திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். பின்னர் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்த ஆட்சியர், இந்த இயக்கம் அத்தியாவசிய சேவைகளில் செறிவூட்டலை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். குறைந்த உப்பு உணவு குறித்த பயிலரங்கம் சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் சென்னை ஐஐடியின் பயிற்சி பேராசிரியர் டாக்டர் ராஜன் ரவிச்சந்திரன். அவர் பேசுகையில், கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, உப்பை குறைக்கணும்னு சொல்ல, அயோடைஸ்டு உப்பு இல்லைன்னா சாப்பிடாதீங்கிறாங்க. நான் அயோடைஸ்டு உப்பு தான் எடுத்துக்கணும். இப்போ சால்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் கிடைக்கிறது. உப்புக்கு
சோடியம் குளோரைடுக்கு பதிலாக பொட்டாசியம் குளோரைடு அதில் ஆட் பண்ணுறாங்க. அப்படியே உப்பு எடுக்கக்கூடாதே தவிர சாதாரண அயோடைஸ்டு உப்பை அளவை குறைக்கணும். இன்னொன்று என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பிளட் ப்ரெஷர் இருந்தால் தான், ரத்த அழுத்தம் இருந்தால் தான் நம்ம உப்பை குறைக்கணும். அப்படி இல்லை. நார்மல் பிளட் ப்ரெஷர் இருக்கும்போதே நீங்கள் உப்பு அளவை குறைச்சி தான் இருக்கணும். அந்த 5 கிராம் தான் WHO ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நார்மல் பாப்புலேஷனுக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இல்லை. மூணாவது என்ன விஷயம்னா, இப்போ உப்பை குறைக்க சொல்கிறோம், டாக்டரே சொல்கிறார், அது எப்படி குறைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது எப்படி குறைக்கிறது, நம்ம சமையலில் உப்பை குறைக்கணுமா, எக்ஸ்ட்ரா உப்பை ஆட் பண்ணுறதை குறைக்கணுமா, உப்பான பொருளை சாப்பிடக்கூடாதா, ஊறுகாய் அப்பளம் அந்த மாதிரி பொருளெல்லாம் சாப்பிடக்கூடாதா, மறைந்துள்ள உப்பு ஹிடன் சால்ட், எதில் உப்பு மறைஞ்சிருக்குன்னு தெரியணும். மருத்துவர்களுக்கே இது தெரியணும். அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் மற்ற மக்களுக்கு அது போய் சேரும். இன்னொன்று, நம்ம இதில் லோ சால்ட் சப்ஸ்டிடியூட் அவைலபிள் இருக்கும். அதாவது ஒரு பொருள் வாங்கும்போது நீங்கள் சிப்ஸ் வாங்குறீங்க, எப்படி இப்போ பால் வாங்கும்போது 4% ஃபேட்டு, 2% ஃபேட்டு, 1% ஃபேட்டுன்னு இருக்குது. அதே சமயம் நீங்கள் சிப்ஸு இல்லை முறுக்கு சீடையெல்லாம் வாங்கும்போது உப்பு குறைவுள்ள சப்ஸ்டிடியூட் கிடையாது, இது குறைந்த உப்பு உள்ளது அந்த மாதிரி லேபிளே இல்லை. சாதாரண மக்கள் லேபிளை படிக்க போகிறது இல்லை, சின்ன எழுத்தில் இருக்கும், அதை லென்ஸை வச்சு பிடிக்கணும். ரெண்டாவது அது இங்கிலீஷில் இருக்கும். மூணாவது சோடியம்னு போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு சோடியம்னா என்னன்னு தெரியாது. அதுக்கும் காமன் உப்புக்கும் என்ன சம்பந்தம்னு பெருசாக லேபிள் இருக்கணும். யூகேயில் இருக்கிறாப்புல சிவப்பு கலரில் இருந்தால் இது உப்பு அதிகம், பச்சையாக இருந்தால் உப்பு குறைவு, நீங்கள் சாப்பிடலாம். இல்லை கிளியராக எழுதியிருக்கணும், இது லோ சால்டட், இல்லை இது நார்மல் சால்டட், இல்லை ஹை சால்டட் அப்படின்னு. உப்போடு இன்னொரு கெடுதல் என்னன்னா, எலும்புகள் வீக் ஆகிடும், ஆஸ்டியோபோரோசிஸ். உப்பு யூரினில் அதிகமாக போகும்போது கால்சியமும் இழுத்துட்டு போயிடும், அதனால் எலும்பு வீக் ஆகிடும். ரெண்டாவது கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரகத்தில் கல் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமே அதிகம் உப்பும் அதிக புரோட்டீனும் சாப்பிட்றது தான். ஸோ இது சில டைமில் கேன்சர் கூட அதிகம், இம்யூன் சிஸ்டம் கூட குறையிறது உப்புல. அந்த மாதிரி நிறையா வேறு பாதிப்புகளும் இருக்குது ரத்த குழாயை தவிர. உப்புங்கிறது டேஸ்ட்டுக்கோசரம் பிறந்ததில்லை, ப்ரிசர்வேட்டிவ். உப்பு போடலைன்னா ஒரு பொருள் கெட்டு போயிடும். அந்த காலத்தில் மீன் கருவாடு இல்லை மீன் சொல்கிறது எப்படின்னா, உப்பு போட்டிருந்தால் தான் அந்த மீன் நிறைய நாள் இருக்கும், நாட்பட இருக்கும். இப்போ ஊறுகாயில் உப்பு போடுறதுனால தான் 6 மாதம் இருக்குது. இல்லைன்னா உப்பு போடலைன்னா அது அடுத்த நாளே கெட்டு போயிடும். இப்போ நீங்கள் சாதாரண சமையலில் சாம்பார் ரசமே பண்ணிங்கன்னா உப்பு போடாமல் இருந்தால் ஈவினிங்குள்ளே ஊசி போயிடும். அது உப்பு போடும்போது தான் அது ப்ரிசர்வேட்டிவ். ஸோ உப்பு கண்டுபிடிச்சது ப்ரிசர்வேட்டிவ். பட் நம்ம இப்போ நாக்கு டேஸ்ட்டுக்கோசரம் அதை டெவலப் பண்ணிட்டோம். அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் நமக்கு தேவையில்லை. ரெஃப்ரிஜரேஷன் வந்தாச்சு, வேறு வேக்யூம் பேக்கிங் வந்தாச்சு, வேறு விதமாக ப்ரிசர்வேஷன் பண்ணலாம் இப்போ. ஆனால் நம்ம நாக்குக்கோசரம் டேஸ்ட்டுக்கோசரம் உப்பு அதிகமாக சாப்பிட்றோம். அது குழந்தைங்களுக்கு பழக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அதை உப்பை குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது பழக்கம்தான் முக்கியமான விஷயம். 2 வாரம் நீங்கள் உப்பை குறைச்சி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கே லோ சால்ட்டே பிடிக்கும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக இன்று ஒடிசா செல்கிறார். அங்கு சமூக சேவகர் உட்கலமணி பண்டிட் கோபாபந்து தாஸின் 96வது நினைவு தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் கிராம பஞ்சாயத்துகளில் பல்நோக்கு முதன்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அமைக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். ஜனசங் நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான அவரது பங்களிப்பு அனைவருக்கும் வழிகாட்டுவதாக உள்ளதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், அன்னாருடைய சேவையையும் தியாகங்களையும் போற்றி நினைவு கூர்வோம் என்று தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட தியாகியும் சமூக சீர்திருத்தவாதியுமான பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலை உயரவும் தொழிலாளர்களுக்கான சிறப்பான முன்னெடுப்புகளையும் மேற்கொண்ட அன்னாரது பணிகளை போற்றி வணங்குவோம் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 17% உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.